ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 8th நியூ புக்கில் இருக்க ஓமை தொடர்கள் பற்றி பார்க்கலாம். ஓமை தொடர்கள் அப்படின்னா நம்ம பேசுகிறப்பையும் எழுதுகிறப்பையும் நம்மளோட கருத்துக்களை வெளிப்படுத்துறதுக்கு சில வகையான ஓமைகளை பயன்படுத்துவோம். இதுதான் ஓமை தொடர்கள்னு சொல்கிறோம். ஒவ்வொரு ஓமை தொடர்களுக்கும் ஒரு தனியான பொருள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். மடை திறந்த வெள்ளம் போல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி மடையை திறந்துட்டா தண்ணி வேகமாக வருதோ அது மாதிரி இதுக்கான பொருள் தடையின்றி மிகுதியாக. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, உள்ளங்கை நெல்லிக்கனி போல. நம்ம உள்ளங்கையில் நெல்லிக்கனி வச்சா அது ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ இதுக்கான பொருள் வெளிப்படைத்தன்மை. நெக்ஸ்ட் கீழே இங்கே ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல். அப்படின்னா ஏற்கனவே அந்த பனம்பழம் விழற மாதிரி தான் இருந்திருக்கும், ஆனால் காக்கை உட்காந்த சமயத்தில் அது விழுந்திருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் தற்செயல் நிகழ்வு. நெக்ஸ்ட் என்ன, கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிணறு வெட்ட தான் குழி நோண்டியிருப்பாங்க, ஆனால் பூதம் வந்திருக்கும். ஸோ எதிர்பாராத நிகழ்வு இதுக்கான ஆன்சர். அடுத்தது என்ன, பசுமரத்தாணி போல. பசுமரத்தாணினா இளமையான மரத்தில் நம்ம ஆணி அடிக்கும் போது அது ஈஸியாக இறங்கிடும், அதை தான் இதை சொல்கிறாங்க. எளிதில் மனதில் பதிதல். நெக்ஸ்ட் என்ன, விழலுக்கு இறைத்த நீர் போல். விழலுங்கிறது களைச்செடி, களைச்செடிக்கு நம்ம தண்ணீர் பாய்ச்சறது வேஸ்ட்டு. ஸோ இதுக்கான ஆன்சர் பயனற்ற செயல். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா, நெல்லிக்காய் மூட்டை கொட்டினார் போல். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினோம்னா அங்கங்கே செதறி போயிடும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஒற்றுமையின்மை. இந்த மாதிரி வீடியோக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.